ஹலோ மக்களே! ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ்க்கான பலகாரம் பத்தின வீடியோ தான் இது. எங்க வீட்ல என்னென்ன பலகாரம்லாம் செஞ்சாங்க அப்படின்னு காமிக்கிறேன் வாங்க. எந்த பலகாரமும் நான் செய்யலங்க. ஸோ எங்க வீட்ல வந்து அம்மா, அது மாரி ஆன்டீஸ் அப்படிதான் பண்ணாங்க. இங்க வந்து ஒரு பாட்டிய நாங்க ஹையர் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து கை முறுக்கு வேற லெவலா செய்வாங்களாம். ஸோ இந்த பாட்டியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க சொல்லுங்க. கண்டிப்பா நான் தரேன். இவங்களுக்கு வந்து நீங்க ஹவர்லி பேமெண்ட் மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, இவங்க உங்க வீட்லயே வந்து உங்களுக்கு முறுக்கு என்னன்னு நீங்க இது மாரி பலகாரம்லாம் கேட்கிறீங்களோ செஞ்சு தருவாங்க. ஸோ நாங்க இவங்கள்ட்ட கேட்டிருந்தது கை முறுக்கு தான். இந்த பாட்டி வேற லெவலான கை முறுக்கு செய்றதுல எக்ஸ்பர்ட்டுங்க. இப்ப மாவு பெசஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க பெசஞ்சு முடிச்சோனே செய்வாங்க. நீங்களே பாருங்க. மாவெல்லாம் பெசஞ்சு ஒரு வழியா ரெடி ஆகிருச்சு. இப்ப கை முறுக்கு செய்ய போறாங்க. இந்த கை முறுக்கு எப்படி தான்டா செய்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமா வீடியோ எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் பாட்டி எனக்கு சில பல எக்ஸ்பிளனேஷன் குடுத்து, "நீ இது மாரி ட்ரை பண்ணி பாருன்னாங்க." "சரிங்க பாட்டி கண்டிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சு காமிங்க பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா பாட்டி அப்படியே கையில என்ன வித்தனே தெரியலங்க. அப்படியே லைட்டா அப்படியே சுருக்கு சுருக்குன்னா சுருக்குனாங்க. சூப்பரா முறுக்கு சட் சட் சட்ன்னு பார்த்தா அவ்ளோ இது செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான். ஒரு ஹால்ஃப் அ டேல கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 100 முறுக்கு செஞ்சிருப்பாங்கங்க. அவ்ளோ முறுக்கு இது மாரி கையிலேயே செஞ்சு முடிச்சுட்டாங்க. நாங்க வந்து போட்டு ஹெல்ப் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க இது மாரி நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் சுத்தி 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 வச்சுட்டாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை ஆகணுமா, அப்பதான் அந்த முறுக்கு எடுக்க ஈஸியா வரும். இல்லைன்னா உடைஞ்சிரும்னாங்க. இது மாரி போட்டு வச்சுட்டு அந்த ஈரப்பதம் உரியிறப்ப அதுக்குள்ள எண்ணெய் காஞ்சு அது வரதுக்கு கரெக்ட்டா அந்த டைம் செட்டில் ஆயிடும். அப்ப வந்து இத எடுத்து போட்டோம்னா சூப்பரா இது மாரி ஒரு பொரி பொரியா வந்து அந்த இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்படியே முறுக்க கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டு அப்படியே எடுத்தோம்னா, சூப்பரான கை முறுக்கு ரெடிங்க. இந்த கை முறுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கை முறுக்குங்க. ஸோ உங்க வீட்ல இது மாரி கை முறுக்கு செஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு அனுபவம் உண்டான்னு சொல்லுங்க. இத விட கொடுமை என்னன்னா 2 கை முறுக்க சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா இல்லாம நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி இறங்கிட்டேன். ஏன்னா எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி கை முறுக்க நம்மளும் இப்பயிலேருந்து பாட்டிக்கிட்ட கத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டு எப்படிலாம் பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கேட்டு சுத்துனா சுத்துறேன் 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 கடைசி வரைக்கும் வரல. நீங்களே பாருங்க அந்த கொடுமைய. பாருங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வரலையா? சரி செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம்னா பாருங்க. அதுலயும் வரல. அட போங்கடான்னு சொல்லி இது மாரி ஒரு 5 to 10 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு வரல. பட் பாட்டி சொன்னாங்க, "ஓகே பரவால்ல. ஸ்டார்ட்டிங் பண்ணதுக்கு ஓரளவுக்கு ஏதோ வருது. இப்படியே நீ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு. உனக்கு சீக்கிரம் வந்துரும்" அப்படின்னாங்க. அப்படிங்களா? ஐய்யய்யோ! இப்படி ஒரு முறுக்கு நான் சாப்பிடவே வேணாம். கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் பாட்டி. இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயாச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிரசம் பண்ண போறோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு போயாச்சு. அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்ட பண்ண போறோம். அதான் எள்ளட சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பண்ண போறோம். ஸோ இது வந்து நல்ல ஸ்பைசியா, காரமா எங்க வீட்ல சூப்பரா பண்ணுவாங்க ஆன்டி. அவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மாவ வறுத்து அத ஆற வச்சு, அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் அள்ளி கொட்டி அழகா அத வந்து நெறைய பட்டர்லாம் போட்டு ஒரு மிக்ஸ குடுத்து, அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி மாவ அந்த பதத்துக்கு பெசஞ்சு எடுத்தாங்க பாருங்க. வேற லெவலான பதம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ. இப்ப வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ரவுண்ட் ரவுண்டா அழகா எள்ளட தட்ட போறாங்க. இப்ப பாருங்க சூப்பரா எள்ளட வந்து ரவுண்ட் ரவுண்டா அழகா இது மாரி ஒரு காயின் சைஸோட கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு அத இப்படியே தட்டி சூப்பரா ஃபிங்கர வச்சே தட்டி ரவுண்டா பண்ணிட்டாங்க. இத வந்து கேரி பேக்ல பண்ணோம்னா மோஸ்ட்லி ஈஸியா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது மாரி எள்ளடைல கண்டிப்பா ஓட்ட போட்டுக்கணுங்களாம். அப்பதான் நல்லா வேகும், வெடிக்காது. இப்படிலாம் டிப்ஸ் சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் செய்றீங்களோ இத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன் டக் டக் டக்ன்னு எடுத்து போட்டா தளபுல தளபுலன்னு கொதிக்கும். ஸோ அந்த எந்த பலகாரம் செஞ்சாலுமே ஒரு டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த கொதிக்குது இல்லைங்களா? இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகுற ஸ்டேஜ் வரும். அப்பதான் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு சைடு திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான எள்ளடை ரெடிங்க. இப்ப திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தரலாம். பாருங்க செம்ம ஹாட்டான சூப்பரான எள்ளடை ரெடி ஆயாச்சு. இத ஒரு ஸ்ட்ரெயினர்ல கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எண்ணெய் வடிஞ்சு இருந்துச்சுன்னா அப்படியே வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டோம்னா வேற லெவலா இருக்குங்க. இப்படிதான் எங்க வீட்ல கை முறுக்கு, முள்ளு முறுக்கு, எள்ளடை அப்படின்னு சொல்லி எல்லா வெரைட்டிஸும் செஞ்சாங்க.
நான் வந்து எனக்கு தேவையான முள்ளு முறுக்கு, கை முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எள்ளடை இதெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேக் பண்ணி எடுத்துட்டு நான் போயிட்டு முறுக்கையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ உங்க வீட்ல இந்த தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். முறுக்கு சாப்பிட போறேன். பாய் பாய்.